வீரம் திறமிக்க சிம்ம ராசி சிம்ம லக்ன நேயர்களே, குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காதலும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 பேரோட காதலும் திருமணம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சிம்ம ராசி சிம்ம லக்ன சேர்ந்தவங்களோட காதல் எப்படி இருக்கும், அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த கடகம், கன்னி, விருச்சகம், கும்பம் இந்த மாதிரி ராசிகளுக்கு தான் கற்பனை வளம் நிறைய இருக்கும். மீனம் இவங்களுக்குலாம், சிம்ம ராசிக்கெல்லாம் கற்பனை வளம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கொஞ்சம் மூர்க்கமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது முற்றிலும் தவறான கருத்து. சிம்ம ராசி மிக சிறந்த கற்பனை வளம் உள்ளவங்க. அவங்க இயல்பான குணங்கிறது வேற. அவங்களுடைய இயல்பான குணம் என்னன்னா, எஜமானத்தனம், தலைமை பண்பு, மற்றவங்களை அடக்கிறது, மற்றவங்களுக்கு அடங்கி போறது இல்ல. இது அவங்களுடைய இயல்பான குணம். ஆனா காதல்னு வரும்போது இவங்க குணம் முற்றிலும் வேறானது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அப்படி என்ன இவங்க காதல்ல ரொம்ப சிறப்பானவங்க? இவங்க காதலிக்கிறாங்கன்னா ரொம்ப ஆழ்ந்துதான் காதலிப்பாங்க, சும்மா மேலோட்டமாலாம் இருக்காது. இவங்க ரொம்ப காதலை விரும்புவாங்க, காதலிக்க விரும்புவாங்க. காதலுக்காக சின்ன சின்ன தியாகம் கூட செய்வாங்க. அவங்க கரெக்டா நடந்துக்கிட்டா, அவங்க இவங்க மரியாதையை டச் பண்ணாம இருந்தா, அவங்க இவங்க கௌரவத்தை டச் பண்ணாம இருந்தா, ரொம்ப அவங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்க செய்வாங்க. இவங்களை காதலிக்க மற்றவங்களும் விரும்புவாங்க. இவங்களோட அந்த மிடுக்கு, இவங்களோட தோரணை, அது லவ் பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இவங்க கிட்ட இருக்கும். இவங்க காதல்ல சிடு நடந்துக்குவாங்களா? அடிக்கடி சிடு தான் நடந்துக்குவாங்களா? கிடையவே கிடையாது. இவங்க காதலை பார்த்தா ஒரு சினிமால ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க ரொம்ப சாதுரியமா தன்னுடைய வாழ்க்கை துணையை உற்சாகமா வச்சுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பல முயற்சி செய்வாங்க. அதை அவங்க வாழ்க்கை துணை அவர் புரிஞ்சுக்கணும். இவங்க அடிக்கடி அதை முயற்சி பண்ணுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமான காதல் உணர்வு உள்ளவங்க இவங்க. அதனால சிடு நடந்துக்கிறதுக்கு இவங்களுடைய மரியாதையும் சுயமரியாதையும் அவங்களோட கௌரவத்தையும் அந்த இதை டச் பண்ணும்போதுதான் அவங்க அந்த தன்மைக்கு வருவாங்க. மற்றபடி ரொம்ப உற்சாகமா வாழ்க்கை துணை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுல இவங்க நம்பர் 1. சரி, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க ஒரு முழு நிறைவான காதல் உணர்வு கொண்டவங்களா? ஆமா, அவங்க முழு நிறைவான காதல் உணர்வு உள்ளவங்க. அந்த காதல் உணர்வு நிறைவா தான் இருக்கும். அப்புறம் ஏன் இவங்க காதலை பகிரங்கமா மத்தவங்க முன்னாடி வெளிப்படுத்த தயங்குறாங்க? யூஸ்வலா இவங்க காதலை பகிரங்கமா வெளிப்படுத்த தயங்குவாங்க. அப்படி ஏன் தயங்குறாங்க? அதுக்கு என்ன, அது ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க? இவங்க நெருப்பு ராசி இல்லையா? நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இவங்ககிட்ட நெருப்பு குணம் இருக்கு. இந்த நெருப்பு குணங்கிறது என்ன? நெருப்பு குணங்கிறது மிகுந்த காதல் உணர்ச்சி. காதல்னா நெருப்பு தான், பயர் தான். அதனால மிகுந்த காதல் உணர்ச்சி உள்ளவங்க தான் இவங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அதுல கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. அதுல அதிக கௌரவத்தை இவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படிங்கிறதுனால தனக்கு எந்த கௌரவ குறையும் அங்க வந்துருமோ அப்படின்னு அதுல தயங்குவாங்க. இந்த காதலை பகிரங்கமா வெளிப்படுத்துறதுனால நமக்கு அந்த காதலிக்கிறவங்க கூட இவங்க ரொம்ப இலக்காரமா, ரொம்ப கௌரவ குறைவா அப்படி பேசுறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரைட். ஆனா ரொம்ப இதா பேசுறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க. அதனால எங்க இதுல கௌரவ குறைவு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அதை பகிரங்கமா வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த ராசியை சேர்ந்த ஆண்கள் வசீகரமா இருப்பாங்களா? ஆமா, வசீகரமா இருப்பாங்க. அதனாலதானே இவங்கள பெண்கள் அதிக விரும்பத்தக்கவங்களா இருக்கிறாங்க. இவங்களோட நீட்னஸ், அந்த ஒரு இதை பார்க்கும்போது பெண்கள் விரும்பக்கூடிய தக்களவு இருக்கும். இவங்களை விரும்புறவங்களே மிக அழகான பெண்கள் தான் விரும்புவாங்க. அது முக்கியம். இவங்களை விரும்புற பெண்கள் மிக அழகான பெண்கள் தான் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்ககிட்ட ஒரு மிடுக்கு இருக்கும்.
சரி, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த ஆண்களை விரும்புகின்ற பெண்கள் இவங்களுடைய மிடுக்குக்காகவும் தோரணைக்காகவும் விரும்புறாங்களா, இல்ல உண்மையிலேயே இவங்க மேல ஆசைப்பட்டு விரும்புறாங்களா? இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. அதனால நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க. பிராக்டிகலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இவர்த்தர் விரும்புறோம்னா அவங்க மேல ஆசைப்பட்டு தானே விரும்புவோம். அவங்க கவர்ச்சியில வசியப்பட்டு தானே விரும்புவோம். இவங்க இவன் இந்த ஆண்களை விரும்புறவங்க ஆசையும் படுவாங்க, அதே சமயத்துல இவங்க மேல பொறாமையும் படுவாங்க. இது எப்படி இருக்குது? பொறாமையும் படுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய இது இருக்கும். யாரும் டச் பண்ண முடியாத சில விஷயங்களை வந்து இவங்க செஞ்சு காமிக்கக்கூடிய பெரிய வீர தீரம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க மேல பொறாமையும் வரும். அதனால காதலும் இருக்கும், அதே சமயத்துல பாடுறா நம்மளோட இவ்வளவு திறமையா இருக்கிறாங்களே, கூட இருந்தே வாழ்ந்துகிட்டே வாழ்க்கை துணைவரே வாழ்ந்துட்டு பொறாமப்படுறது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கிட்ட தான். அது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க இவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதனால இவங்க குடும்ப அமைதி எதை கெடுமா? வாழ்க்கை துணை வந்து இவங்களை காதலிக்கிறாங்க. வாழ்க்கை துணையே காதலிக்கலாம். காதல்னா ஒண்ணு திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற காதல் தான் கிடையாது. வாழ்க்கை துணையோட ஒன்னா வாழ்றதே காதல் தான், அது பேரு. அந்த மாதிரி இவங்க இது இருக்கும்போது இவங்க குடும்ப அமைதி கெடுமா? வாழ்க்கை துணையை இவங்க மேல பொறாமப்படும் போது அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பண்ணும்? இவங்க வந்து ஓவர் ஈகோ வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையோட காமிக்க கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈகோ காட்டாம நடந்துகிட்டா அந்த தொந்தரவு வராது. இவங்க வந்து கொஞ்சம் ஈகோ காமிப்பாங்க. அந்த ஈகோ காமிக்கிறதுனால அவங்களுக்கு பொறாம வரும். அதனால அந்த ஈகோ ரெண்டு பேர்த்துக்குமே இல்லாத அளவு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆமா, இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தானே. இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தானே. சரி, அந்த சுகத்தையும் அமைதியும் இவங்க நல்லா அனுபவிக்க முடியுமா? ஒன் வேர்ட் ஆன்சர்ல பதில் சொல்லுங்க. ஒரு வரியில பதில் சொல்லுங்க. இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தான். அதான் இவங்களோட குணம். சரி, அதை முழுமையா இவங்கள அந்த சுகத்தையும் அமைதியும் முழுமையா அனுபவிக்க முடியுமா? மேக்சிமம் அனுபவிக்க முடியறது இல்ல. அதுக்கு பல காரணம் இருக்கு. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் சுகத்தையும் அமைதியும் அனுபவிக்க விரும்புறாங்க, ஆனா அதை அனுபவிக்க முடியல. மேக்சிமம் அனுபவிக்க முடியலன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த அனுபவிக்க முடியாததுக்கு யார் காரணம்? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களோட செயல்களே தான் காரணம். இவங்க செயல்களே இவங்களுக்கு எப்பேற்பட்ட காதலர் அமைஞ்சாலும் எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் அதை சரியா பயன்படுத்தி அதை சரியா டீல் பண்ண தெரியாம இவங்க செயல்களை மாத்திக்காம சுகத்தை அனுபவிக்க முடியாம போயிடுது, அமைதியா இருக்க முடியாம போயிடுது. அதனால இவங்க செயல்களை மாத்திக்கணும். அப்படி செயல் செய்யற மாதிரி தூண்டக்கூடிய விஷயங்கள் என்ன? இவங்க வந்து செயல்களை வந்து மாத்திக்க முடியாத மாதிரி அமைதியும் சுகத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அங்க வந்து குறுக்கிடுது? அதுல என்ன நேச்சுரலா நடக்குதுன்னா, இயல்பாவே இவங்க திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு குடும்ப கவலைகள் வந்து அதிகமாகுது. குடும்ப கவலைகள் வந்து அதிகமாகி இவங்க அமைதி சுகத்தை கெடுக்கிறதுக்கு பார்க்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி ரொம்ப சிக்கனமானவங்களா இருப்பாங்களா? இவங்க சிக்கனமானவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. இவங்க நமக்கு அமைக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து சிக்கனமா இருக்கணும் தான் விரும்புவாங்க. தன்னுடைய மனைவி சிக்கனமா தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா அவங்க அதிக செலவாளியா இருப்பாங்க. அது ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை வந்து சொந்தத்துல அமைவாங்களா? ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான். ஆனா 99% மேல அந்நியத்துலதான் வாழ்க்கை துணை அமைவாங்க. சொந்தத்துல அமைகிறது ரொம்ப ரேர். சொந்தங்கிறது சொந்த அத்தை மகன் தாய்மாம மகன் அப்படிங்கிறது தான் வந்து சொந்தம். அத்தை மகன் தாய்மாம மகங்கிறது சொந்தம். மத்த எல்லாம் அந்நியம் தான். அடுத்து ஒண்ணு விட்ட சொந்தம் கூட அந்நியம் தான். சரி, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்கிட்ட வாழ்க்கை துணைவர் வந்து அனுசரிச்சு போயிடுவாங்களா? அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. 90% சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்கிட்ட வாழ்க்கை துணைவர் வந்து அனுசரிச்சு ஒத்துழைச்சு போறதில்ல.
இவங்க விட்டா ஒரு பெரிய நாட்டே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவங்க. இவங்க எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ அதுல இருக்க எல்லாருமே இவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. இவங்க எந்த தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில எல்லாருமே இவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. இவங்களோட கட்டளை காத்திருப்பாங்க. ஆனா வீட்டுல இவங்க வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களை அனுசரிச்சு ஒத்துழைச்சு போறதில்ல. நாம என்ன பண்ண முடியாது, ஏதோ மாயமா மந்திரமா தெரியல. சரி, ஒரே வரியில இவங்க திருமண வாழ்க்கை திருப்திகரமா இருக்குமா இருக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு திருமண வாழ்க்கை திருப்திகரமா இருக்குமா இருக்காதா? திருப்திகரமா அமையறது இல்ல. அப்படி அமையணும்னா இவங்க நிறைய செயல் திருத்தம் கொண்டு வரணும். இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டோம், மறுபடியும் திரும்ப ஒரு தடவை சொல்றோம். திருப்திகரமா அமையணும்னா இவங்க நிறைய செயல் திருத்தம் கொண்டு வரணும். அதனாலதான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க யார திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் இவங்க வாழ்க்கையில சிறு சிறு பூசல்கள் வந்துகிட்டே இருக்குதா? ஆமா, அதுதான் உண்மையான காரணம். என்ன உண்மையான காரணம்? செயல் திருத்தத்தை இவங்க கொண்டு வரல. அந்த செயல் திருத்தத்தை கொண்டு வராதனால இவங்க வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கையில வந்து அடிக்கடி பூசல்கள் இருக்குது. அதனால இவங்க செயல் திருத்தத்தை கொண்டு வரணும். அதுதான் உண்மையான காரணம். எல்லா வாழ்க்கையில தானே திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. யாரு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க? எல்லா வாழ்க்கையில தான் இந்த திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது என்ன சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை மட்டும் நீங்க குறிப்பா எப்படி சொல்றது? வேணும்னு ஏதாவது சொல்றீங்களா? இல்ல இல்ல, எல்லா வாழ்க்கையிலும் வருந்தான். ஆனா இவங்க வாழ்க்கையில வந்து சற்று பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வாழ்க்கையில வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் அதிகமா இருக்கும். சரி, அது குறிப்பா ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? எதனால குறிப்பா இவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணைக்குள்ள இவங்களுக்கு பூசல் அதிகமா வருது? குறிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்க. அது 1000 விஷயம் இருக்கலாம். ஆனா குறிப்பா என்ன விஷயம்? இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல செலவாளியா இருப்பாங்க. அவங்க நல்ல செலவாளியா இருக்கிறதுனால கடன்களும் தொந்தரவுகளும் கவலைகளும் இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏற்கனவே திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுப்பு சுமைகள் அதிகரிக்கிறதுனால பொறுப்பை தானே இழுத்து போட்டுக்கிறது. குடும்ப பொறுப்பு இதை நான் பாத்துக்கிறேன், நான் குடும்ப பொறுப்பு இழுத்து போட்டுக்கிறதுனால ஏற்கனவே கடன்கள் கவலைகள் இருக்குது. இல்ல இவங்களும் ரொம்ப செலவாளியா இருக்கிறதுனால கடன்கள் தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. அப்ப தேவையில்லாத பொறுப்புகளை இழுத்து போட்டு அதை செய்ய முடியாம தவிக்கிறதுனால கவலைகளும் குடும்ப நிம்மதியும் கெடுது. வாழ்க்கை துணைவரும் செலவாளியா இருக்கிறதுனாலயும் அதனாலயும் நிம்மதி கெடுது. சரி, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த ஆண்களை மணந்து கொள்கிற பெண்கள் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணும்? சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த ஆண்களை மணந்து கொள்ள போகிற பெண்கள், மணந்து கொண்ட பெண்கள் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணும்? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க உறவினர் பற்று அதிகம் உள்ளவங்க, இவங்க ஜனம் இவங்க ஆளுங்க அப்படிங்கிற பற்று அதிகமா இருக்கும். குறிப்பா அப்பா வழி சொந்தங்கள் அவங்க வந்து அடிக்கடி அவங்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வச்சு அவங்களுக்கு எல்லாம் விருந்து போடணும், அவங்கள சாப்பாடு போடணும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு விருந்து வைக்கணும், அடிக்கடி விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த விருந்து வைக்கணுங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம். எல்லாரும் சாப்பிடணும், நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சரி, அது மாதிரி விசேஷ விருந்துகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஏதோ ஒரு விருந்து வைக்கணும், ஏதோ ஒரு விழா திருவிழாக்கு அவங்களை கூப்பிடணும், விருந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இவங்க சந்தோஷம் வந்து அளவு கடந்துதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய மாதிரி வீட்டுல இருந்தா அவங்கள சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க அவங்க அவங்களோட ஆட்களை பத்தி, அவங்களுடைய பூர்வீக ஆட்களை பத்தி, அவங்க ஜனங்களை பத்தி அவங்க வந்து பேசும்போது அந்த சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு செய்யும்போது ஏற்பட்ட சந்தோஷம் அப்படியே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்ப வாழ்க்கை துணைவரை இவங்க சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அதுல போய் ஏதோ குறை சொல்றது, குற்றம் சொல்றது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. பொதுவா எந்த மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருந்தா அல்லது பெண்ணோட ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருந்தா அவங்கள வாழ்க்கை துணைவர் வந்து சந்தேகப்படுவாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து வாழ்க்கை துணைவர் சந்தேகப்படுவாங்க. அதுக்காக இந்த விஷயத்திலேயே சொல்ல வேண்டியதா இருக்குது. லக்னத்துல இருந்து 5, 7, 11 ஆகிய இடங்கள்ல வந்து சுக்கிரன் சனி செவ்வாய் இவங்க 3 பேர் இணைஞ்சு இருந்தா அல்லது அந்த 3 இடங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அந்த மாதிரி ஜாதகரை வந்து வாழ்க்கை துணைவர் வந்து சந்தேகப்படுவாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லைன்னா அவங்கள சந்தேகப்பட வேண்டியது இல்லையா? அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லைன்னா அவங்களை வந்து மற்றவங்க சந்தேகப்பட மாட்டாங்க.
அவங்க உண்மையானவங்கலாம் நான் சொல்ல வரல. அந்த கிரக அமைப்பு இருக்கவங்கள வந்து மத்தவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லைன்னா அவளை கண்டிப்பா மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. சரி, இந்த லக்னத்துல இருந்து 5, 7, 11 ஆகிய இடங்கள்ல வந்து சுக்கிரன், சனி, செவ்வாய் அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து வாழ்க்கை துணை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அப்படி இருந்தா உறுதியா சந்தேகப்படணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அங்க ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாழ்க்கை துணை வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவங்க குடும்ப வாழ்க்கை ஒரு சொர்க்கம் அப்படிங்கறத அவங்க நிரூபிப்பாங்க. யாரு? 5, 7, 11 சுக்கிரன், சனி, செவ்வாய் அமைப்பு இருக்கவங்க பாத்துக்கிறவங்க, அங்க நின்று பாத்துக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து சந்தோஷமா அவங்கள வச்சுக்கிட்டா அவங்க குடும்ப வாழ்க்கை ஒரு சொர்க்கம் தான் அப்படிங்கறத இவங்க நிரூபிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, அவங்ககிட்ட வாழ்க்கை துணை இடக்கு முடக்கா நடந்துக்கிறாங்க, அவங்கள ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணாதான் சரி வரும் அப்படின்னு ஏதோ சீரியலை பார்த்துட்டு யாரோ சொல்லி கொடுத்த பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி இப்படிலாம் ரொம்ப இதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடக்கு முடக்கா நடந்துக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணா அதுக்கு அவங்க காரணம் இல்ல, அது காரணம் இல்ல, அந்த 5, 7, 11 இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, செவ்வாய் தான் காரணம், அந்த ஜாதகர் காரணம் இல்ல. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களை திருமணம் செஞ்சிட்டவங்க எப்படி இருந்தா இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட அவங்கள காதலிப்பாங்க, அவங்கள புகழ்வாங்க, எப்படி மதிப்பாங்க, அவங்க வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்கள காதலிப்பாங்க, புகழ்வாங்க, மதிப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒத்து போயிடணும், ஒத்து போக வேண்டிய இடத்துல கரெக்டா ஒத்து போயிடணும். அவங்கள இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியணும், நம்மளை பத்தி நல்லா நம்ம வாழ்க்கை துணைவர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும், சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு தெரியணும். இந்த இடத்துல நமக்கு இவங்க ஒத்து போக வேண்டிய விஷயம், இந்த இடத்துல இவங்க ஒத்து போயிடணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி மட்டும் இவங்க செஞ்சுட்டாங்கன்னா இவங்க அவங்கள விரும்புவாங்க, காதலிப்பாங்க, புகழ்வாங்க, மதிப்பாங்க. அதுக்கு மேல கூட ஒரு படி போய் வீட்டு வேலையை கூட இவங்க எடுத்துட்டு செய்வாங்கன்னா பாத்துங்களேன், ரொம்ப ரேர். அந்த பொறுப்பு இவங்ககிட்ட உண்டு. வாழ்க்கை துணை வந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒத்து போயிட்டாங்கன்னா வீட்டு வேலையை செய்யறதுல இவங்க ரொம்ப பிரமாதம், அருமையா செய்வாங்க. ஆனா அப்படி அவங்க இவங்க புரிஞ்சுக்கல, ஒத்து போகல அப்படின்னா அந்த வாழ்க்கை இவங்களுக்கும் அவங்களுக்கும் நரகம் தான். சரி, அப்படி இருந்தா இன்னும் ஏதாச்சும் ஸ்பெஷல் சலுகை இருக்கா? அப்படி மட்டும் இருந்துட்டா இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட நண்பர்கள் கூட அக்கம் பக்கத்துல சுற்றத்தார் யாராச்சும் மரியாதை குறைவா நடத்தினா இவங்க யாருன்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு நடந்துட்டா இவங்களை புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு ஒத்து போற நேரத்துல ஒத்து போயிட்டா அந்த வாழ்க்கை துணையோட மரியாதையை வந்து இவங்க அப்படியே பிரமாதமா அவங்கள ரொம்ப உயர்ந்தவங்களா வச்சு மத்தவங்க யாரும் அவளை குறை சொல்ல முடியாத மாதிரி நடந்துக்குவாங்க. அதுக்காக தான் அதை செஞ்சுட்டு போகல. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல அதிக மரியாதை உள்ளவங்களா? ஆமா, இவங்க குடும்பத்தை பத்தி மத்தவங்க யாராவது தவறா பேசினா இவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தன் குடும்பம் எந்த கெட்ட பெயரையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சமுதாயத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரு பெரிய வீரனை போல ஒரு தீரனை போல இருப்பாங்க. உங்களுடைய வீரத்தன்மையை பாராட்டணும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெஸ்ட் மேட்ச் எது? வாழ்க்கை துணைவரா வர்றதுக்கு பெஸ்ட் மேட்ச் எது? அதே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்கள இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா இவங்க திருமண வாழ்க்கை எந்த தொல்லையும் சச்சரவும் இல்லாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்குவாங்க. புரிஞ்சு நடந்துக்கிறது ஒண்ணுதானே அவங்ககிட்ட பிரச்சனை. நல்லா தெரிஞ்சுங்க, இவங்களை புரிஞ்சிருக்கீங்க, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க, வாழ்க்கை துணை தெரிஞ்சுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும் நல்லா. அதான் புரிஞ்சுக்கிட்டா அவங்கள மாத்தி கூட கொண்டு வரலாம். நீங்க அவங்கள பத்தியே நம்மளை பத்தியே இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மிகப்பெரிய கோபத்துக்குள்ளவாங்க. சரி, அதுக்கு அடுத்த பெஸ்ட் ராசிகள் எது? சிம்ம ராசி சிம்ம லக்னம் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த பெஸ்ட் அது தனுசு தான். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல திருமணம் செஞ்சுட்டாலும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிம்ம ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை திருமணம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் தனுசுன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? மூன்றாவதே இருக்கு, மிதனம், கும்பம், துலாம். இந்த ராசிக்காரங்க தான்.
நிறைய பேரு சிம்மமும் கும்பமும் 7 சமசப்தமத்துல இருக்குது, அதனால ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு என்ன காரணம்? கும்பராசியில பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பற்று உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள விரும்புவாங்க, அவங்களை மதிப்பாங்க. இது அனுபவத்துல பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இது அனுபவத்துல பார்த்திருக்கோம். கும்பராசியை பார்த்த உடனே சிம்ம ராசிக்கு பிடிக்கும். அவங்க சில இது பண்ணா கூட மன்னிச்சு போகணும்லாம் நினைப்பாங்க. சிம்ம ராசியை பார்த்த உடனே கும்பத்துக்கும் பிடிக்கும். கும்பராசி காற்று ராசி அப்படிங்கிற காரணம். சிம்ம ராசி நெருப்பு ராசிக்கு வந்து காற்று ராசி அப்ப நண்பர்கள், அதனால ஒத்து போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை கெடுத்துக்கிறது யாரு? அந்த நட்பை கெடுத்துக்கிறது யாருன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க தான். இவங்க ஏன் அதை கெடுத்துக்கிறாங்க? இவங்களோட அடிப்படை குணம் தான் காரணம். அவங்களும் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் உள்ளவங்க கும்பம், சிம்மத்தை விட அதிகம். ஆனா நட்புன்னு வந்துட்டா எவ்வளவு வேணா இறங்கி போறது. இவங்க வந்து முதல்ல இறங்கி போறது, அப்புறம் தான் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவளை அதிகாரப்படுத்துறது. இந்த 2 கான்ட்ராவர்சியல் மேட்டர் இருக்குது இல்லையா? இந்த அடிப்படை குணத்தை சற்று இவங்க மாத்திட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க யார திருமணம் செஞ்சாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்தி இல்லதான். இந்த சிம்ம ராசிக்காரங்களை கும்பராசிக்காரங்க விரும்புறாங்க, கும்பராசிக்காரங்களை சிம்ம ராசிக்காரங்க விரும்புறாங்க. இவங்க நெருப்பு ராசி, அவங்க காற்று ராசி, அதனால இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்துட்டு போயிட வேண்டியதானே. ஆனா ஏன் அவங்களுக்குள்ள இவங்க ஒருத்தர் அந்த நட்பை எடுத்துக்கிறாங்க? அது என்ன காரணம்? இவங்களுடைய 7ஆம் அதிபதி தான் காரணம். இவங்களுடைய 7ஆம் அதிபதி சனியே 6ஆம் அதிபதியாவும் இருக்கிறார். திருமண வாழ்க்கைய ஒத்துமையா வாழ்றது 7ஆம் பாவம், அதுல இருந்து பிரிஞ்சு பிரச்சனை பண்ணிக்கிறது 6ஆம் பாவம். 2க்கும் ஒருத்தரே அதிபதியா போயிடுறாரு. அதனால திடீர்னு வாழ்க்கை துணைவரே எதிரியா மாறிடுவாங்க. அந்த அந்த சனியோட இது சூரியனோட இது ஒன்னா வரக்கூடிய நேரத்துல எதிரியா மாறிக்குவாங்க. இந்த லக்னாதிபதி சூரியன் 7ஆம் அதிபதி சனி இருவருக்கும் எப்பவுமே ஒத்து வராது. 2 பேரும் அப்பா மகனா இருந்தாலும் 2 பேருக்கு ஒத்து வராது. 7ஆம் இடங்கிறது கணவரோட சேர்ந்து வாழ்றது, 6ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சு வாழ்றது. 2க்கும் அதிபதி எதிரி சனியாக இருப்பதால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஈகோக்குள்ள நுழையாம இவங்க இருந்தாங்கன்னா இவங்களோட லக்கி பேர் வேற யாரும் கிடையாது, கும்பம் சிம்மம் தவிர. முதல்ல நட்பா பழகக்கூடிய தன்மை உள்ள கும்பத்தை வந்து அவங்க ஈகோ வச்சு அவங்கள நீங்க மடக்கூடாது, அது கும்பத்துக்கு பிடிக்காது. கும்பம் வந்து முதல்ல வந்து நல்லா பழகிட்டு அப்புறம் ஈகோ எதிர்பார்க்கும், அதை கும்பம் விரும்பக்கூடாது. சிம்மம் முதல்ல நல்லா பிளெக்சிபிளா பழகிட்டு அப்புறம் ஈகோ வச்சு அவங்களை அடக்கி தான் சொல்றதை கேட்கணுங்கிற அந்த மாதிரி வந்தா கும்பராசிக்காருக்கு ஒத்து வராது. ஆனா நட்பு முறையில இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான உதவி பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா வாழ்வாங்க. துலா ராசிய திருமணம் பண்ணிட்டு எப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம்? துலா ராசி துலா லக்னத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? எப்பவும் நட்பா இருக்கணும், சண்டை சச்சரவுங்கிறது இருக்கக்கூடாது, அமைதியே குடும்பத்தை நடத்தணும். இவங்களை திருமணம் பண்ணிக்கும் போது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டமான முரட்டு குணத்தை வந்து அடக்கி வச்சுக்கணும். இந்த ஆர்ப்பாட்டமான முரட்டு குணத்துல அதிகாரம் பண்ணி பேசுறது ஒண்ணுதான் துலாமுக்கு பிடிக்காது. அது உண்மையிலேயே அவங்க அன்பா வச்சுட்டு ஆர்ப்பாட்டமா பேசினா கூட இந்த துலாம் வந்து புரிஞ்சுக்காது. துலாம் அந்த மாதிரி ஒரு இது உள்ளது, அறியாமை உள்ளது. அவங்க விளையாட்டுக்கு தான் அதிகாரமா பேசுறாங்க கூட புரிஞ்சுக்காது. அதிகாரமா பேசக்கூடாது, மற்றவங்க முன்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதிகாரமா பேசக்கூடாது, இதுதான் துலாம் விரும்புறது. அதை மட்டும் செஞ்சுட்டா துலாமை எவ்வளவு வேணா அடிமையா வச்சு நடத்தலாம், என்ன வேணா அவங்கள தியாகம் பண்ண வைக்கலாம், அவங்கள விட்டு கொடுத்து போக வைக்கலாம், அவங்க சகிச்சுட்டு போக வைக்கலாம். அந்த துலாமோட டெக்னிக் தான். விளையாட்டு கூட என்ன வந்து நீ கடிச்சு பேசக்கூடாது, சத்தம் போட்டு என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மற்றவங்க முன்னாடி என்கிட்ட குறைய சொல்லக்கூடாது, என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது மட்டும் செய்யணும். இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லா வகையிலும் மாறிடுவாங்க. அப்படி வச்சுக்கிட்டா இவங்களுக்கு பெஸ்ட் மேட்ச் வந்து துலாமும் நல்ல மேட்சா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில மிதுன ராசி அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? கும்பத்தோட சிறப்பு சொன்னீங்க, துலாமோட சிறப்பு சொன்னீங்க, மிதுனத்தோட சிறப்பு என்ன? இவங்ககிட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு குணம் இருக்கு. வாழ்க்கை துணர் வந்து எதை வெறுக்கிறாங்களோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க, அதை செய்ய விரும்ப மாட்டாங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. துலாம் கூட வாழ்க்கை துணருக்கு வெறுக்கிறது வந்து அவருக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. துலாம் மிக உயர்ந்த குணம் உள்ளவங்க. ஆனா இந்த மாதிரி சிறு அவங்ககிட்ட அந்த மாதிரி குணங்கள் இருக்கும், அது வந்து அவங்க வாழ்க்கை துணருக்கு பிடிக்காது. அதனால இவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இவங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய தன்மை அது ஒண்ணுதான்.
அத தெரியாம செய்யறது, இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுல, எல்லாமே சொல்லிட்டு தான் செய்யணுமா, நம்மளோட இது செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல இவங்க நல்ல திறமைகள் கெட்டு போயிடும். அது சில விஷயத்த அப்புறமா தெரியும் போது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மிதுனம் இருக்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. அது ஒரு பெரிய இதா வருத்தமா இவங்க எடுத்துக்கிறது இல்ல. வாழ்க்கை துணைவர் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்வதை இவர்கள் விரும்பவில்லை. அதுல உண்மையா இருப்பாங்க மிதுனம். அதான் மிதுனத்தோட ஒரே ஒரு சிறப்பு கூட. அப்படின்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க மிதுன லக்னம் மிதுன ராசியை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறீங்களா? ஆமா, நான் சொல்றது மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த பெண்களை பத்தி சொல்றேன். மிதுன ராசியில பிறந்த மிதுன லக்னத்துல பிறந்த ஆண்களை பத்தி சொல்லல. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த ஆண்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் பண்ணிட்டா இவங்க மிகப்பெரிய இணைப்பிரியாத தம்பதிகளா இருப்பாங்க. அப்படி அன்பு மழை பொழியறத பார்க்கலாம் அவங்க வீட்டுல. சரி, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை ஆண்களை பத்தி சொன்னீங்க, அந்த பெண்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்ம ராசி லக்னத்துல பிறந்த பெண்கள் நல்ல ஆவல் நிறைந்தவங்களா இருப்பாங்க. எதையும் ஆவலா செய்யணும்னு நினைப்பாங்க. சும்மா அப்படியே வாழ்க்கைங்கிறது என்னைக்காவது நினைச்சு செத்து போற அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த துலாமெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கூட வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப விரக்தியா போயிடும். அதாவது ஒரு வாழ்க்கையே விரும்பாத ஒருத்தட்ட வாழ்க்கை நடத்துற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சிம்மராசி அப்படி இல்லை, நல்ல ஆவல் உள்ளவங்களா இருப்பாங்க. எதையும் ஆர்வமா செய்ய விரும்புவாங்க, எதையும் நிறைவா செய்யணும்னு விரும்புவாங்க. அதுல சலுப்பு சங்கடமே இருக்காது. குடும்பத்தை நல்லா ஆழ்மை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு, அதாவது பெண்கள்கிட்ட அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க. சரி, இவங்க குடும்ப வேலையோட நின்றுடுவாங்களா? சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வாங்களா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள்? ஆமா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் ஒரு மிக சிறந்த சமூக சேவகரா இருப்பாங்க. பெண்களா இருக்குங்கிறதுக்காக அந்த சமூக சேவையை விட்டுற மாட்டாங்க. இவங்க சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், சமுதாயத்தை நம்ம ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் சமுதாயத்துல நல்ல பழக்கம் உள்ளவங்களா, மிக சிறந்த சமூக சேவகரா இருப்பான்னு சொன்னீங்க. நல்லா அதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லாத்துக்கிட்டையும் அனுகூலமா பழகுவாங்க. நல்ல பலமான பற்று உள்ளவங்களா வீட்டிலும் இருப்பாங்க, நாட்டிலும் இருப்பாங்க, சமுதாயத்திலும் இருப்பாங்க. இவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்க இவங்களை உயர்வாதான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களோட பழக்கம். எந்த குழு இவங்க பழகுற குழு, எந்த குழுவுல போனாலும் ஒரு குரூப் இருக்கு, அங்க இவங்க போனா இவங்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். எப்பவும் அன்பாவும் இருப்பாங்க. இது சிம்ம ராசி சிம்ம லக்னம் சேர்ந்த பெண்களோட இயல்பான குணம். இவங்க நெருப்பு ராசி நெருப்பு லக்னமா இருக்கிறதுனால மத்தவங்களை தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துவாங்களா? மத்தவங்களை தனக்கு தகுந்த மாதிரி பணியை வச்சு தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்காக தன்னையே கூட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை உள்ளவங்க. அது யாருக்கு வரும்? இவங்களை யார பிடிக்குதோ அவங்களுக்கு எத்த வேணா உயிரை கொடுத்து அவங்கள பாடுபடுவாங்க. அந்த மனப்பான்மை யாருக்கு வராது. அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு இவங்க நினைச்சிட்டாங்கன்னா, எனக்கு இப்ப தூங்குற நேரம், அந்த நேரம், இந்த நேரம், எனக்கு இந்த வேலை இருக்கு, அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய சொந்த இன்னல்களை கூட மனசுல வச்சுக்காம உதவி செய்வாங்க. அந்த குணம் யாருக்கும் வராது. நானே நேரடியா பழகின சிம்ம ராசி லக்னத்துக்காரங்கிட்ட நான் உதவி கேட்டு போனப்போ அவங்க தூக்கத்துல விடிய தூங்காம படுத்திருந்தா கூட தூக்கத்துல கூட எந்திரிச்சு உதவி செஞ்சு நான் நேரா பார்த்திருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன். நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க கிட்ட அது உதவி செய்யறவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அது பெரிய உதவி மாதிரி இது பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சிருக்க பத்தியா, அந்த மாதிரி மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் எவ்வளவு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த உதவிங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி கூட இவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அவங்ககிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்வாங்க. எனக்கு நீ எனக்கு உதவி பண்ண அவங்ககிட்ட ஒருத்தர் போயிட்டாங்கன்னா பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம். அந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம் அது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள்
மேச ராசி லக்ன கணவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? மேச ராசிக்காரங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்களாச்சே, ஊதாரித்தனமா செலவு செய்யறவங்களாச்சே, அது உங்களுக்கு பிடிக்காது. அப்ப எப்படி இருக்கும்? அப்படி இல்ல. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்த ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டா மிக மிக அதிர்ஷ்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த பெண்கள்ட்ட இருக்க ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, கணவன் அதிகாரம் செய்யும் போது அதோட வரம்பு என்ன, கணவனுடைய வரம்பு என்ன, அப்படி அந்த வரம்பு வரைக்கும் அதை காப்பாத்திக்குவாங்க. தன்னுடைய வரம்பு என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கணவனோட அதிகார வரம்பை இவங்க மீற மாட்டாங்க. இங்க பிரச்சனை அதான். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த ஆண்களை மேரேஜ் பண்ணிக்கிறவங்க பெண்களை மேரேஜ் அந்த வரம்பை மீறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வரம்பை என்ன நிர்ணயிச்சுக்கணும். அதை செஞ்சுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க அந்த சிம்மராசி சிம்மலத்தை சேர்ந்த பெண்களை மேசராசி லக்னத்தை சேர்ந்த கல்யாணம் பண்ணிட்டா ஊதாரித்தனமான செலவை இவங்க மேரேஜ் பண்ணிட்டா செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எப்படியா ட்ரிக்கா மாத்திடுவாங்க. செலவு செய்ய வேணாம்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதனால பெஸ்ட் மேட்ச் தான் அது. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் சமுதாயத்துல நல்ல பழக்கம் உள்ளவங்களா, மிக சிறந்த சமூக சேவகரா இருப்பான்னு சொன்னீங்க. நல்ல அதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எல்லாத்துக்கிட்டையும் அனுகூலமா பழகுவாங்க. நல்ல பலமான பற்று உள்ளவங்களா வீட்டிலும் இருப்பாங்க, நாட்டிலும் இருப்பாங்க, சமுதாயத்திலும் இருப்பாங்க. இவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்க இவங்களை உயர்வாதான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களோட பழக்கம். எந்த குழு இவங்க பழகுற குழு, எந்த குழுவுல போனாலும் ஒரு குரூப் இருக்கு, அங்க இவங்க போனா இவங்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். எப்பவும் அன்பாவும் இருப்பாங்க. இது சிம்ம ராசி சிம்ம லக்னம் சேர்ந்த பெண்களோட இயல்பான குணம். இவங்க நெருப்பு ராசி நெருப்பு லக்னமா இருக்கிறதுனால மத்தவங்களை தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துவாங்களா, மத்தவங்களை தனக்கு தகுந்த மாதிரி பணியை வச்சு தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்காக தன்னையே கூட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை உள்ளவங்க. அது யாருக்கு வரும்? இவங்களை யார பிடிக்குதோ அவங்களுக்கு எதை வேணா உயிரை கொடுத்து அவங்கள பாடுபடுவாங்க. அந்த மனப்பான்மை யாருக்கு வராது. அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு இவங்க நினைச்சிட்டாங்கன்னா, எனக்கு இப்ப தூங்குற நேரம், அந்த நேரம், இந்த நேரம், எனக்கு இந்த வேலை இருக்கு, அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய சொந்த இன்னல்களை கூட மனசுல வச்சுக்காம உதவி செய்வாங்க. அந்த குணம் யாருக்கும் வராது. நானே நேரடியா பழகின சிம்ம ராசி லக்னத்துக்காரங்கிட்ட நான் உதவி கேட்டு போனப்ப அவங்க தூக்கத்துல விடிய தூங்காம படுத்திருந்தா கூட தூக்கத்துல கூட எந்திரிச்சு உதவி செஞ்சு நான் நேரா பார்த்திருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன். நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க கிட்ட அது உதவி செய்யறவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அது பெரிய உதவி மாதிரி இது பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சிருக்க பத்தியா, அந்த மாதிரி மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் எவ்வளவு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த உதவிங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி கூட இவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அவங்ககிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்வாங்க. எனக்கு நீ எனக்கு உதவி பண்ண அவங்ககிட்ட ஒருத்தர் போயிட்டாங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம். அந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம் அது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மேச ராசி லக்ன கணவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? மேச ராசிக்காரங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்களாச்சே, ஊதாரித்தனமா செலவு செய்யறவங்களாச்சே, அது உங்களுக்கு பிடிக்காது. அப்ப எப்படி இருக்கும்? அப்படி இல்ல. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்த ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டா மிக மிக அதிர்ஷ்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த பெண்கள்ட்ட இருக்க ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, கணவன் அதிகாரம் செய்யும் போது அதோட வரம்பு என்ன, கணவனுடைய வரம்பு என்ன, அப்படி அந்த வரம்பு வரைக்கும் அதை காப்பாத்திக்குவாங்க. தன்னுடைய வரம்பு என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கணவனோட அதிகார வரம்பை இவங்க மீற மாட்டாங்க. இங்க பிரச்சனை அதான். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சேர்ந்த ஆண்களை மேரேஜ் பண்ணிக்கிறவங்க பெண்களை மேரேஜ் அந்த வரம்பை மீறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வரம்பை என்ன நிர்ணயிச்சுக்கணும். அதை செஞ்சுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க அந்த சிம்மராசி சிம்மலத்தை சேர்ந்த பெண்களை மேசராசி லக்னத்தை சேர்ந்த கல்யாணம் பண்ணிட்டா ஊதாரித்தனமான செலவை இவங்க மேரேஜ் பண்ணிட்டா செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எப்படியா ட்ரிக்கா மாத்திடுவாங்க. செலவு செய்ய வேணாம்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதனால பெஸ்ட் மேட்ச் தான் அது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள்
பொதுவா எந்த மாதிரி கணவனை விரும்புவாங்க? யாரு சந்தோஷமா வளமான வாழ்வை தருவாங்க, யாரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை நடத்த உதவுவாங்க, பணிவாகவும் உண்மையாகவும் அன்பு உள்ளவர்களாகவும் நாம நடந்துக்கிற அளவுக்கு, எப்படிங்க, பணிவா உண்மையா அன்பா நாம நடந்துக்கிற அளவுக்கு தகுதி உடையவரா யார் இருக்கிறாங்க, அவங்க கிடைச்சா இவங்க ரொம்ப சிறப்பா வாழ்க்கை நடத்துவாங்க. குறிப்பா இந்த பெண்கள் விரும்புறது தன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிற, தன்னுடைய அன்பை பாராட்டுற, தன் திறமைகளை அறிந்து அதற்கு மேல் திறமையா இருந்து தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற கணவனை விரும்புவாங்க. அங்க எந்த இடத்துல வருது? அவங்க சிம்மராசி சிம்மலங்க எல்லாத்தையும் மதிக்காதவங்க கிடையாது, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறது கிடையாது. திறமையான ஆளா இருந்தா மதிப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம இங்க நீ டுபாக்கு ஒரு வேலை பண்ணிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையிலேயே திறமையான வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்கள பணிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அவங்க அளவுக்கு திறமையே இல்லாம அவங்கள தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க, அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படின்னா இவங்க திறமையானவங்ககிட்ட அடங்கி போவாங்க அப்படின்னு சொல்றீங்க, இவங்க அடங்கி போக விரும்புவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அது இன்னொரு தடவை கூட சொல்லுவேன். எத்தனை பேரை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில, எத்தனை பேர் வாழ்க்கையில நான் பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். இவங்க சும்மா டுபாக்கூரு இந்த வெத்து வேட்டு, இவங்க இவங்களை அதிகாரம் பண்றது விரும்புறதே கிடையாது. அவங்க உண்மையிலே டேலண்டான ஆளா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போவாங்க. சிம்மராசி அடிப்பணிய மாட்டாங்க, அடிமைத்தனம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க, கிடையாது. திறமையானவங்க இவங்க அடிப்பணிஞ்சு போவாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மிக உயர்வான எண்ணத்தை உடையவங்களா? ஆமா, மற்றவங்க மதிக்கத்தக்க பாராட்டத்தக்க மிக உயர்வான எண்ணத்தை உடையவங்க இவங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் உயர்வான எண்ணத்தை உடையவங்கன்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். உயர்வான எண்ணம் உள்ளவங்க சொல்றதுக்கு முன்னாடி தெளிவா அதை உறுதிப்படுத்திட்டு சொல்லுவாங்க. தான் வார்த்தையை வெளியே விடுறதுக்கு முன்னாடி அது எல்லா சாதக பாதத்தையும் பார்த்து சொல்லுவாங்க. அதுல இந்த பாகுபலி படத்துல வர மாதிரி என்னுடைய வார்த்தையே சட்டம், அதுவே சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கூறி முடிப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அதை தரவா அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்காக மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைப்பாங்க? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை அந்த பெண்களுக்காக மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைப்பாங்க? நான் எதை நல்லது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன்னா, நான் எதை நல்லது அப்படின்னு சொல்ல விரும்புறனோ அதை மட்டும் வாழ்க்கை துணைவர் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நான் தான் நல்லது முதல்ல பல தடவை அது சோதனை பார்த்து தான் நல்லதுன்னு முடிவு பண்றேன், அப்ப அதுதான் வாழ்க்கை துணைவரும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. யார மேரேஜ் பண்ணிட்டாலும் திருப்தி இல்லதான். அதுக்கு என்ன காரணம்? அதான் ஏற்கனவே சொன்னோம், 7ஆம் அதிபதி சனி, அவரே 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால யார மேரேஜ் பண்ணா திருப்தி இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த குணங்களை எப்படி விட்டு கொடுத்து போகணுங்கிறத 2 பேரும் நல்லா கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டா யாரு வாழ்க்கை துணைவரா வந்தாலும் அதை நம்ம கத்துக்கணும். அதனாலதான் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பூசல்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி சனியா இருக்கிறதுனாலதான் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பூசல்கள் வந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மையான காரணம். அதுக்கு தகுந்த மெத்தேடை இவங்க கத்துக்கிட்டா சிம்பிள். அதுக்கு தகுந்த மெத்தேடு. ஒன்ன நான் அடக்கிறதா என்ன நீ அடக்கிறதா? என் பேச்சுதான் நீ கேட்ட, உன் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் சனிக்கு சூரியனுக்கு இருக்கு வித்தியாசம். நீ அப்பனா இருந்தா நீ எது செஞ்சா நான் உனக்கு அதிகாரம் பண்ண அடங்கி போன அவசியம் இல்லை அப்படிங்கிறது சனியோட கேரக்டர். இவரு சூரியன் நீ என்ன இருந்தாலும் திறமையான எவ்வளவு திறமையா எனக்கு மகன் தான் எனக்கு அடங்கி போகணும். இந்த அடங்கிறது அடக்கிறது இது ரெண்டையும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. அது மாதிரி வாழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல விஷயங்களோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.